வணக்கம். இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் இன்றைக்கி விடுமுறை நாள். எல்லாம் ஒரு 8 மணிக்கு எழுந்திருப்பீங்க. இப்போ நம்ம தேசிய நெடுஞ்சாலை தஞ்சாவூர் கும்பகோணம் விக்கிரவாண்டி சாலையில் சேர்த்து போட்டு விக்கிரவாண்டி வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் எல்லாம் கமெண்டில் போட்டிருந்தீங்க. சரின்னா நம்மளும் 24/8/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வடலூர் பைபாஸை போய் பார்த்தோம். அப்படி ஒன்றும் வேலை நடக்கிற மாதிரி தெரியல. பார்ப்போம், வாங்க போக போக ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்கா என்னான்னு பார்ப்போம். இப்போ நம்ம எங்கன்னா வடலூர்லேருந்து கும்பகோணம் போகிற பைபாஸை பார்க்குறோம். இது ஒரு பெரிய பைபாஸ். இது 5 கிலோமீட்டருக்கு மேலே உள்ள பைபாஸு. வடலூர் நகராட்சிக்கு இது ஒரு புறவழிச்சாலை. ஏன்னா வடலூர் நகராட்சி உங்களுக்கு தெரியும், ரொம்ப குறுகலாக இருக்கும். இந்த பக்கம் வாய்க்கால் இருக்கும், லெஃப்ட் சைடு ரைட் சைடு மரம் இருக்கும். அப்படியே ஒரு கரை ரோடு மாதிரி தான் இருக்கும். அதில் போகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இது வரைக்கும் அதில் தான் எல்லாமே பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அதுக்காக தான் புறவழிச்சாலை அமைக்கிறாங்க. இதை இகேகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேரளாவை சேர்ந்தவர்கள் இந்த பைபாஸ் போடுறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதிகமாக சப்ஸ்கிரைபர் தான் நிறையா நமக்கு அப்டேட்லாம் போடுவீங்க. இதில் தொடர்ந்து வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு போட்டிருக்கீங்க. ஆனால் இங்கே பார்த்தா ஒன்றும் ஸ்டார்ட் ஆன மாதிரி தெரியல. ரொம்ப நாளுக்கு முன்னாடி இங்கே பார்த்தோம், இப்படியே தான் இருந்துச்சு. இப்போவும் அப்படி தான் இருக்குது. இதில் என்னான்னு பார்த்தீங்கன்னா, சில பாலங்களும் கட்ட வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே இந்த ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு இதில் ஒரு இதை பார்த்தீங்களா, இப்போ புதுசாக எடுத்திருக்க கம்பெனி பேர் இகேகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுக்கு முன்னாடி எடுத்து கைவிட்டுட்டு போன ரிலையன்ஸ் குரூப்பும் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி இவங்களும் விட்டுறக்கூடாது. மகாமகம் வேறு 2028 வருது. அதனால் இகேகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை அழகாக போட்டு முடிச்சிருவாங்க அப்படின்னு நம்புகிறோம். போன வீடியோவில் அந்த பாப்பாக்குடிக்கிட்ட ஒரு பாலம் கொஞ்சம் இதாக சேதமாயிருச்சு. அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்க பாருங்கள். இந்த இன்டர்லாக் பிரிக்ஸ் அப்படியே கீழே விழுந்துருச்சு. அது ஒரு மோசமான விஷயம். ஏன்னா ஒரு பிரம்மாண்டமான பாலமாக கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இது மாதிரி சிறு சிறு விபத்துக்கள்லாம் நம்ம எதிர்பார்க்காது. ஏன்னா ஒன்றும் அவசரமாலாம் ஒன்றும் போடல. நிறைய நாட்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான நாட்கள்லாம் எடுத்துக்கிட்டு தான் அந்த பாலங்கள்லாம் போட்டாங்க. போட்டு இது மாதிரி சில ஃபெயிலியர்லாம் வர்றது நம்ம என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் தெரியல. சரி, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இங்கே வருவோம். வடலூர்கிட்ட இப்போ இந்த ஜல்லிலாம் நிறைய விட்ட மாதிரி இருக்குது. இதெல்லாம் புதுசாக வேலையா இல்லை ஏற்கனவே இப்படி தான் இருந்துச்சான்னு தெரியல. ஒன்றும் வேலை இங்கே நடக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ஒரு வேலை நடந்துச்சுன்னா அதுக்கான ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த சைடில் நிற்கும், கேம்ப் இருக்கும். அது மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, வடலூர்கிட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணலங்க, அப்படியே தான் இருக்குது. பண்ருட்டி பைபாஸ் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு போடுறீங்க. அதெல்லாம் உண்மையானு தெரில. அதெல்லாம் நம்ம நம்பி அவ்வளோ தூரம் போனோம்னா அங்கேயும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்ம இது கரெக்டாக உங்களுக்கு வடலூர் எங்கே இருக்குன்னா அணக்கரை வச்சிங்க. அணக்கரையிலேருந்து வடலூர் கரெக்டாக 50 கிலோமீட்ரு. இது வரைக்கும் கூட நம்ம போயிடலான்னு வச்சிங்களேன். ஒரு 50 கிலோமீட்டர் அப்படிங்கும் போது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது வரைக்கும் போய் நம்ம ஒரு கவரேஜ் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பண்ருட்டிலாம் அப்டேட்டு வேணும்னு கேட்குறீங்க. பண்ருட்டிலாம் இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் வரும். அங்கெல்லாம் உண்மையிலே ஒர்க்கு நடக்குதா என்னான்னு நீங்கள் நான் மெயில் கொடுத்துருக்கேன். அதில் ஃபோட்டோ அனுப்புங்க. அப்படி நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் அப்டேட் போடுறோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் அப்படியே தாங்க இருக்குது. பல நாட்களாக அப்படியே தான் இருக்குது. பல வருடங்களாக அப்படியே தான் இருக்குது. இகேகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இங்கே இந்த இடத்துக்கு வந்த மாதிரி தெரியல. ஒன்றும்
பார்ப்போம் போக போக ஏதாவது நடக்குதானே. ஏன்னா நம்ம இங்கேருந்து இப்படி போகிறோம், அதாவது விக்கிரவாண்டியிலேருந்து சேத்தியாத்தோப்பு சைடு போகிறோம். அதனால் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வராங்களா என்னான்னு பார்ப்போம். ஒருவேளை அங்கேயும் ஸ்டார்ட் பண்ணிட்டு கூட வரலாம். அதனால் வந்து அப்படியே போக பார்ப்போம். இந்த இடத்துல ஒன்றும் ரோடு போட வேண்டிய தேவையே இல்லைங்க, ஏற்கனவே போட்டாச்சு. ஏற்கனவே ஒரு 90% போட்டாச்சு. இங்கெல்லாம் ஒன்றும் போடணுன்னு அவசியம் இல்லை. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடையில வந்து ஒரு பாலம் ஒன்று கட்டணும். பில்லர் மட்டும் நிற்கும், பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல மட்டும் ஒரு பாலம் கட்டணும். சொல்ல முடியாது இந்த இடத்துல பாலம் தேவையில்லைன்னு, அப்படியே விட்டாலும் விட்டாதான், சின்ன ஓப்பன் விட்டு போய்க்கிங்க அப்படின்னு சொன்னாலும் சொன்னது தான். ஒரு வாய்க்கால் மேலே வந்து ஒரு பாலம் போடணும், அது போட்டுடலாம் ஈஸியாக. பார்ப்போம், இப்போ கிட்ட போனால் தெரியும் அதெல்லாம் ஒன்று ஒன்றா. இங்கே பாருங்க, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படியே போட்டு இதை போட்டு மூட வேண்டாதான். இங்கெல்லாம் ஒன்றும் பெரிய வேலைகள் கிடையாது. இப்போ இடையில வரும் பில்லர் மாதிரி இருக்கும், அதெல்லாம் தான் போட வேண்டியிருக்கும். இதில் மட்டும் போட்டு முடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் வந்து சென்னையிலேருந்து விக்கிரவாண்டிக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 3 மணி நேரத்தில் வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் விக்கிரவாண்டியிலேருந்து கும்பகோணம் தஞ்சாவூருக்கு வந்து ஒரு 2.5 மணி நேரம், மொத்தமாக ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளே வந்துடலாம். டைமிங் முக்கியம் இல்லைங்க, எவ்வளோ நேரத்தில் வரோம் எவ்வளோ நேரத்தில் போகிறோம் அது முக்கியம் இல்லை. வண்டிக்கெல்லாம் எந்த சேதாரமும் ஆகாமல் அப்படியே ஸ்மூத்தாக வரும், அது போதும். நம்ம ஸ்லோவாக போனால் கூட பரவாயில்ல, ஒரு ஹைவேல போகிற ஃபீல் வரும். இப்போல்லாம் வந்து இதுக்குள்ளெல்லாம் விட்டு எடுத்து எல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த மக்களோட சிரமங்கள்லாம் போக்குறதுக்கு தான் இப்போ வந்து இகேகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த ப்ராஜெக்டை எடுத்திருக்காங்க. எடுத்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஆற்று மேலெல்லாம் வேறு பாலம் போடணும். நாட்கள் கம்மியாக இருக்குது. 2025 முடிய போகுது. 2026, 27, 28 மகாமா சென்டரில் வரும். 2 வருடங்கள் இங்கே வரும். இது மேலே ஒரு பாலம் போடணும். 2 வருடங்கள் இருக்குது. 2 வருடங்கள்லாம் முடிக்க முடியுமா என்னான்னு நமக்கே தெரியல. பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக போடுவாங்க போல இருக்கு. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். இது வரைக்கும் வேலை நடந்த மாதிரி இல்லை. வடலூர் பைபாஸ் அப்படியே தான் இருக்குது. இதில் வந்து இந்த அங்கே ஒரு பில்லர் தெரியுது பாருங்கள், அதுதான் ஒரு மேஜரான ஒர்க்கு. அங்கே தான் வந்து பாலம் போடணும். மற்றபடி எல்லா இடத்துலையும் வந்து ஒன்றுமே கிடையாது. அப்படியே தார் சாலைகள் அமைச்சிட்டு போயிடலாம், சில மாதங்கள்லேயே இதை முடிச்சிடலாம். இல்லை இந்த பாலம் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சின்னா இன்னும் ரொம்ப நல்லது. பில்லரை நோண்டி போட்டு இடையில வந்து கேப் விட்டு அப்படியே ரோடை வந்து கண்டினியூ பண்ண வேண்டியதான். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஆனால் வந்து ஒன்றும் வேலை ஆரம்பிக்கலை. நீங்கள் வந்து அடிக்கடி வந்து ஒரே நபர் இல்லை, பல நபர் திருப்பி திருப்பி போட்டிங்க. அப்படியே வடலூர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பைபாஸ் ஒர்க்குன்னு. அதை வந்து எதை வச்சு அது மாதிரி போட்டிங்கன்னு தெரியல. ஏதாவது வாகனம் ஏதாவது நின்றுருக்கும் நீங்கள் போயிருக்கும் போது, அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. இந்த வாரம் இந்த இடத்துல தான் ஒரு பாலம் வருது. இது மட்டும்தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. நேராக போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அங்கே சேத்தியாத்தோப்பு முடிச்சு வச்சுருக்காங்களே, அதுலேருந்து இந்த இது வரைக்குமே இந்த ஒரு பாலம் தான், வேறு எந்த பாலமும் கிடையாது. அப்படியே அடித்து மண்ணை நிறவி போயிட்டே இருக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிளான ப்ராஜெக்ட் மாதிரி. இது வந்து சிம்பிளாக தான் இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ வேகமாக போடுறாங்கன்னு. இதுக்கப்புறம் பெரிய வேலைன்னா பண்ருட்டி பைபாஸ் தான். அப்புறம் அங்கே வந்து ஆற்று மேலே ஒரு பாலம் வேறு போடணும். அதெல்லாம் தான் ஒரே ஒரு பிரச்சனை. ஆனால் 2 வருஷம் இதெல்லாம் போதுமா என்னன்னு தெரியல. முடிஞ்ச அளவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பிரிட்ஜெல்லாம் அப்படியே விட்டுட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஒரு ஈக்காக்கா காணும். இகேகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒரு டிஷர்ட் போட்ட நார்த் இந்தியன் பாய்ஸு கூட காணுங்க. அதனால் வந்து ஒன்றும் வேலை நடக்கலை, அப்படியே தான் இருக்குது. வேலை நடந்த மாதிரி பார்ப்போம்.
நெருங்கிட்டோம். இதுதான் நம்ம ரோட்டில் வந்து ஜாயிண்ட் ஆகிக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து அந்த காலத்துலேயே போட்டாங்க. பல வருடத்துக்கு முன்னாடியே போட்டுட்டு அப்படியே போவாங்க. ஏன் அப்படி காலதாமதமாகுதுன்னு தெரியல. சீக்கிரமாக போட்டு முடிச்சு விட்டாங்கன்னா 2028 மகாமகம் வருது. அதுக்கப்புறம் 2026 எலெக்ஷன் வருது. அதனால் வந்து வேகமாக முடித்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பழைய வீடியோ போய் பாருங்கள்.